டெய்லி நம்ம பல விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிடுறோம், ஃபுட்லாம் எடுத்துக்கிடுறோம். ஆனால் இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா பல விதமான ஃபுட்ஸில் நமக்கு தெரியாமல் பல விதமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? குறிப்பாக நம்ம எதிர்பார்க்காத அளவு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஃபுட் ஒன்று இருக்குது. அதாவது சாக்லேட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாக்லேட் பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒன்று. இப்படி நம்ம விரும்பி சாப்பிட்ற சாக்லேட்டில் நமக்கு தெரியாமலே சில விஷயங்கள் கலந்துருக்கு அப்படிங்கிறத கேட்டாலே நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இதில் கலந்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படி இது மாதிரி ஏதாவது வித்தியாசமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சாக்லேட் பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்ற உணவுகளில் ஒரு விஷயமாக இருக்குது. இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இதில் பூச்சி மற்றும் வண்டு கலந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஸோ இது ஒரு பிராண்ட் 2 பிராண்டில் நான் சொல்கிறது எல்லா விதமான பிராண்டுக்கும் பொருந்தும். ஸோ எல்லா விதமான உலகத்தில் உள்ள எல்லா விதமான மேனுஃபேக்சரும் சாக்லேட் தயாரித்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த பூச்சி அல்லது வண்டு பார்ட்டிகல்ஸ் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக இருக்க போகுது. அதனால் நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ இது மாதிரியான கொக்கோ சீட் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு இடத்துல போட்டு அடிக்கும் போது கண்டிப்பாக பூச்சி மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ளே இருக்க போகுது. ஸோ அது தடுக்க முடியாத ஒன்று. காரணம் கொக்கோ சீட்டில் கண்டிப்பாக பூச்சி இருக்கும். ஸோ அந்த பூச்சி தான் இதுக்குள்ளேயும் இருக்க போகுது. ஸோ இது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் போகிறதில்லை. காரணம் இதில் 1-2 பார்ட்டிகல்ஸ் எப்படியும் கண்டிப்பாக மாட்டிக்கிடும். ஸோ குறிப்பாக என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே சாக்லேட் ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு நினச்சிக்கிடுவோம். ஆனால் ஆக்சுவலாக அதோட சேர்த்து ஒன் டைம் நம்ம சாப்பிட்றோம். ஸோ பேசிக்காக அது ஒரு நான்வெஜ் ஃபுட்டு தான். ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிற FDA அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஃபுட்டு எவ்வளோ தர கட்டுப்பாடாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கலப்படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் FDA தீர்மானிக்கும். ஸோ இதில் ஏதாவது கலப்படம் இருந்துச்சுன்னா FDA அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க, அந்த ஃபுட்டை தடை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரியாக தர கட்டுப்பாடு செய்கிற FDAவே பூச்சி மற்றும் வண்டு பார்ட்டிகல்ஸ் இந்த சாக்லேட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது 100 கிராம் சாக்லேட்டில் 60 பூச்சி அல்லது வண்டு பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்களுக்கே தெரியும், இந்த எப்படி பார்த்தாலும் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் இருக்க தான் போகுது. ஸோ 100 கிராம்லேயே 60 வண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டேன். அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷன் சராசரியாக அவன் ஒரு வருஷத்தில் இந்த சாக்லேட் மூலமாக அவன் வயிற்றுக்குள்ளே போகிற வண்டு பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,40,000 வண்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது வண்டு அல்லது பூச்சி குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வயிற்றுக்குள்ளே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்கள் நம்பலை அப்படின்னா நான் FDAவோட டேரெக்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன பார்ட்டிகல்ஸ் என்னென்ன சாப்பாடில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். காரணம் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா மூல முடுக்குக்கும் சாக்லேட் போகுது. அவங்க ஒரு கம்பெனி சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட்டை தயாரிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை ஃபுல்லாக 100% க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வண்டு அல்லது பூச்சி பார்ட்டிகல்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா சுத்தமாக ஏற்படுத்தாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா FDA அதனால தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக போகக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எப்படி பார்த்தாலும் அதை உடம்புக்கு கேடு விளைக்க போகிறதில்ல. ஏன்னா குட்டியோட பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் சைனா மாதிரியான கண்ட்ரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசிக்காகவே இந்த ஃபுட்டு ஃப்ரை எல்லாத்தையும் வண்டை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ், அதாவது புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப அந்த ஃபுட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் மாதிரியான எல்லா விதமான சப்ளிமெண்ட்ஸும் அந்த வண்டுலேருந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் வண்டு அதுவும் சாக்லேட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சாக்லேட்டுங்க மட்டும் இல்லைங்க, பல விதமான ஃபுட்டில் பல விதமான விஷயங்களும் கலந்துருக்கு. இந்த FDA வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதன்படி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் வேறு என்ன சாப்பாடில் கலந்துருக்குன்னு பார்ப்போமா? அதன்படி பார்க்கும்போது நம்ம டெய்லி விரும்பி குடிக்கிற ஜூஸில் 5 பூச்சி முட்டைகள் இருக்கலாம் சொல்கிறாங்க. மேலும் 100 கிராம் பீனட் பட்டரில் 30 வண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெய்லி விரும்பி குடிக்கக்கூடிய காஃபி, அதாவது எல்லாருமே விரும்பி குடிக்கிற காஃபியில் 10% வண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி காஃபி குடிக்கிறவங்க வண்டையும் சேர்த்து அடிச்சு தான் குடிக்கிறோம். ஏன்னா காரணம் அந்த சீடு அந்த இருக்க போது அது ஆட்டோமேட்டிக்காக வண்டு மாட்ட போகுது. இது போக 225 கிராம் பாஸ்தா அல்லது நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் 225 கிராம் வண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக 100 கிராம் பீட்சா எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 பூச்சி முட்டைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் அதுலேருந்து யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ், குறிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த டொமேட்டோ, அது போக எல்லா விதமான காய்கறியிலையும் இந்த முட்டை இருக்க போது. ஸோ அதனால அது அலௌட் அப்படிங்கிறத FDA மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியாக பல விதமான ஃபுட்ஸ் இருக்குது. எல்லா விதமான ஃபுட்ஸ்லையும் இதே மாதிரியாக ஏதாவது ஒரு வண்டு அல்லது முட்டை இல்லாத ஒரு விஷயங்கள் மாட்டிக்கிடுது. காரணம் இதை க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம காய்கறியிலே இது ஒட்டிட்டு வர்ற காரணத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத உண்மை. அதனால தான் FDA தான் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கொக்கோ சீடு நம்ம தயாரிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே தெரியும். ஆனால் இதில் அனிமல்ஸோட இருக்குது தெரியுமா?
குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பெரிய சாக்லேட் எடுத்துக்கிட்ட கூட அது 10 மில்லிகிராம்கான அனிமல்ஸோட டூட்டாய்ட் கண்டிப்பாக கலந்துருக்க போது சொல்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கொக்கோ விதைகளை வந்து எல்லா விதமான அனிமல்ஸும் சாப்பிட்டுட்டு அதை வந்து கொட்டையை மட்டும் வெளியே போட்டுரும். ஸோ அந்த கொட்டையை கூட நம்ம தெரியாமல் தவறுதலாக ஃபேக்ட்ரியில் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது போக வந்து சினிமான் அப்படிங்கிற லவங்கப்பட்ட சீடோட இந்த பவுடர் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் கூட அனிமலோட ஹேர்லாம் கலந்துருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது எல்லாமே தெரியாமல் செய்கிறது தான், எல்லாமே தெரிஞ்சு செய்கிறது கிடையாது. ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த ரா மெட்டீரியல்ஸில் வந்து குட்டி குட்டியான விஷயங்கள் கலந்துருக்க போது எவ்வளோ தான் இது க்ளீன் பண்ணாலும் போகிறதில் ஒட்டிகிட்டு இருக்க போகிறது அப்படிங்கிறத உண்மை. ஸோ இது மாதிரியாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குறிப்பாக நம்ம வந்து சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாக்லேட்டில் இவ்வளோ விஷயங்கள் கலந்துருக்கு அப்படிங்கிறத இது வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இது மாதிரியாக பல விதமான ஃபுட்ஸில் பல விதமான விஷயங்கள் கலந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து வர வாரங்களில் நம்ம சேனலில் செய்யலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சாக்லேட் சாப்பிட்ற யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நான் சொல்கிறது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா FDAயோட அந்த வெப்சைட்டோட லிங்க் மறுபடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தமிழ் டெக்கிக்காக மற்றபடியும் நன்றி, வணக்கம்.